கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ பார்த்துட்டு வருகிற இந்த ஒரு ரோமர் ஸ்டடியில் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த சாப்டர், நம்ம இருக்கக்கூடிய சாப்டர் 8ஆம் அதிகாரம். ஸோ இந்த ஒரு 8ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதோ நம்ம படிக்கிறதோடு இல்லாமல் அது நம்ம அனுபவங்களில் உணரக்கூடிய காரியங்களாக இருக்குது. அந்த வகையில் பவுல் 8ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஒரு தெளிவாக ஒரு விஷயம் புரிய வைக்கிறாரு. ஆவிக்கேற்றபடி, ஆவி சொல்லும்போது புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டி நான் என்ன கேட்டா, தேவனுடைய பிரமாணங்களை நேசிக்கக்கூடிய, தேவனுடைய பிரமாணங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்களை வெறுக்கக்கூடிய ஒரு சிந்தை தான் புது சிருஷ்டி. இதுதான் புது சிருஷ்டின்றோம். பைபிள்ல நிறைய வார்த்தை இருக்குது. உள்ளான மனுஷன், புதிய மனுஷன், புது சிருஷ்டி, புதிய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை என்று பைபிள்ல பல வார்த்தைகள் அங்க போடப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரு சிந்தை, இந்த ஒரு சிந்தை படித்தான் நம்முடைய சரீரங்கள், நம்முடைய சரீரத்தை இயக்க வேண்டும் இல்லைங்களா? இதுதான் தேவனுடைய பெரிய பிளான். தேவனுடைய சித்தம் என்னவென்று நம்ம பார்க்கும்போது, தேவன் நம்முடைய இந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை என்ன பண்றாருன்னா புது சிருஷ்டியின் ஊழியக்காரனாக மாற்றணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சரீரத்தை ஆவிக்கு கீழ்ப்படியும்படியாக நம்மை பழக்குவிக்க வேண்டும். பட் இது ஒரே நாள் நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. பேப்டிசம் எடுத்த நாளுக்கு அப்புறம் இது ஒரு போராட்டம் நமக்குள்ள ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல இது ஒரு போராட்டமா நம்ம பெருசா நினைக்க மாட்டோம். ஆனா என்னைக்கு இந்த மாம்ச சிந்தை ஒரு காரியத்தை நமக்குள்ள வித்தியாசப்படுத்தி, எனக்குள்ள இன்னொரு சிந்தையும் வேலை செய்யுது என்ற அந்த வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு தெளிவான ஒரு நிலைமைக்கு நம்ம வர்றோமோ, அங்க இருந்து தான் நிஜமான போராட்டமே ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் நமக்கு சரியான போராட்டம் அங்க இருக்க. அப்போ ஆவிக்கும் மாம்ச சிந்தைக்கும் நிறைய போராட்டங்கள் இருக்கும்போது, இந்த மாம்ச சிந்தை தொடர்ந்து மாம்சத்தை தன் கண்ட்ரோல்ல வைக்க விரும்புது. ஏன்னா அது மாம்சத்துக்கு ஏற்றபடி இச்சிக்குது, மாம்சத்துக்கு ஏற்றபடி விரும்புது. பட் அது இச்சிக்கிறதெல்லாம், விரும்புறதெல்லாம் மாம்சத்தை அதுக்கு ஒப்பு கொடுப்பது என்பது புது சிருஷ்டி நல்லா யோசிக்கணும். பாருங்க, சில விஷயங்கள், உதாரணத்துக்கு பசி எடுக்குது அப்படின்னா, பசி எடுக்குதுன்னா வீட்டுல ஒண்ணும் இல்லை, அப்போ நம்முடைய மைண்ட் என்ன யோசிக்குது? சரி, கையில ஒரு 50 ரூபா இருக்குது, நம்ம போயிட்டு ஹோட்டல்ல போய் ஒரு தோசை சாப்பிடலாம். இதுதான் மாம்ச சிந்தை. இப்ப இந்த மாம்ச சிந்தை அது ஏதோ விரும்புது, ஒரு தோசை சாப்பிடலாம். சரி, இப்போ இதுக்கு இடம் கொடுக்கலாமான்னு கேட்டா நல்லா யோசிக்கணும். இந்த இடத்துல ஆவிக்குரிய சிந்தை நல்லா செக் பண்ணணும். இது தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான காரியமா? ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். ஒருவேளை அது எதிரான காரியம் இல்லை அப்படின்னா, இல்ல ஒரு நியாயமான விஷயமா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த மாதிரி விஷயங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுப்பது தப்பில்லை. ஆனா இதே மாம்சம் கையில 50 ரூபா தான் இருக்குது, ஒரு தோசை வாங்கி சாப்பிடலாம். ஆனா என்ன பண்ணுதுன்னா, இல்ல ஒரு பக்கத்துல இன்னொரு 50 ரூபா வாங்கி கடன் வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு போயிட்டு கூட ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிடலாம், கடன் வாங்கி போய் வாங்கலாம். இப்படி ஒரு தாட் கொடுக்குது பாருங்க. அப்போ இந்த இடத்துல தான் புது சிருஷ்டி ரொம்ப ஞானமாக கிரியை செய்யணும். அப்போ அந்த வித்தியாசப்படுத்திப்பா, மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. அன்பானவர்களே, இந்த லெவல்ல நம்ம ட்ரெயின் அப் ஆகும். நம்ம எல்லாரும் பொது சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நாமோ இந்த வகையில நல்ல ட்ரைனிங் இது நிறைய ட்ரைனிங் தேவைப்படும்.
பட் இந்த ட்ரைனிங் நமக்கு யாரு கொடுக்குறாருன்னா நம்முடைய கர்த்தர் கொடுக்குறாரு. கர்த்தருடைய உதவி இருக்குது. ஆகையினால ஆவியில நம்ம வளர்வதற்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஆவியில வளர்ந்தவர்களை நீங்கள் ஒருவேளை நம்ம பார்க்கும்போது நம்ம மத்தியில இருக்கக்கூடிய ஆவியில நல்ல வளர்ந்த பிரதர்ஸ் இருப்பாங்க, பிரதர் சிஸ்டர்ஸ். ஆவியில வளர்ந்த பிரதர் சிஸ்டர்ஸ்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சப்ஜெக்ட் பேசுறவர் மட்டும்தான் அப்படின்னு நீங்க எடுத்துக்க கூடாது. சப்ஜெக்டே அவர் பேச வேண்டாம், பேச தெரியாது இல்ல பேச வேண்டாம். ஆனா ஆவியில வளர முடியுமானா தாராளமா ஆவியில பலப்பட முடியும். ஆவியில பலப்படுகிறவர் அவனுடைய வாழ்க்கை அருமையா அவர் காமிப்பாரு. அப்போ இப்படித்தான் நம்ம அந்த விஷயங்கள் பார்த்தோம். அப்பதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒரு காரியத்தை நம்ம நம்புறோம் அப்படின்னா பார்த்து நம்புறது இல்ல, பார்க்காததை நம்புறோம். பார்க்காத நம்பும் போது அது கிடைக்கும்னு காத்திருப்போம் பொறுமையோட. அதே போல அதே மாதிரி நமக்குள்ள அநேக நேரங்கள்ல சோர்ந்து போய் சரீர பலவீனங்கள் நிமித்தம் நம்ம ரொம்ப துவண்டு போகும்போது, சரீரத்துல சில தவறுகள் பண்ணும்போது நம்ம என்ன ஆயிடுவோம், ரொம்ப வீக் ஆயிடுவோம் இல்லைங்களா? ஏன்னா அந்த வீக்னஸ் எப்படி வருதுன்னா, நம்ம மாம்ச சிந்தைக்கு இசைவா சரீரம் செயல்படாம போகும்போது, மாம்ச சிந்தைக்கு எதிரா ஒருவேளை சரீரம் ஒரு காரியம் பண்ணிருச்சுன்னா நம்ம என்ன ஆயிருது, சோர்வு வந்துருது. அப்போ அந்த நேரத்துல நம்ம தேவனுடைய சமூகத்துல போய் எப்படி போயிட்டு தேவன்கிட்ட போயிட்டு விண்ணப்பம் பண்றது? அநேக நேரங்கள்ல அந்த நம்ம என்ன பேசும் இல்லைங்களா? நம்ம தேவன்கிட்ட போய் என்னன்னு போய் பேசுறது, அது அநேக நேரங்கள் நமக்கு தெரிகிறது இல்லை. அந்த மாதிரி நேரத்துல ஒரு விஷயம் நமக்குள்ள நடக்குது, இதெல்லாம் காண முடியாது. எப்படி ஒரு நம்புற விஷயம் பார்க்காத விஷயத்தை நம்புறோம் இல்லைங்களா? அதே போலத்தான் நமக்குள்ள ஒரு காரியம் நடக்குது, அது பார்க்க முடியாது, ஆனா நம்புறோம். என்ன விஷயம்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புது சிந்தை, அந்த புது சிந்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நமக்காக வேண்டுதல் செய்கிறது, வேண்டுதல் செய்கிறது. அவரை ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே புது சிருஷ்டி பாத்தீங்கன்னா வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு வேண்டுதல் செய்கிறது. அப்போ அந்த நேரத்துல தேவன் எதை பார்க்கிறார்னா, நம்முடைய ஆவிய பார்க்கிறாரு, நம்முடைய புது சிந்தை பார்க்கிறார். அந்த புது சிந்தை தேவனுடைய சித்தத்துக்கு இசைவா இருக்கிறது. அதனால இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் வெளியே யாருக்கும் தெரியாது, காணப்படாது. பட் இது நமக்குள்ள நடக்குது. இந்த விஷயம் அவரவருக்கு இந்த ஒரு உணர்தல் இருக்கான்றத செக் பண்ணிக்கிறோம். சோ இது வரைக்கும் நம்ம போன வாரம் 27ஆம் வசனம் வரைக்கும் தியானிச்சோம். சோ இன்னைக்கு நாம போக போறோம் அடுத்து 28. பவுல் 28 எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, அன்றையும். அன்றையும் உடைய அர்த்தம் என்னன்னா, இது 8ஆம் அதிகாரத்துல ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பேசுற. அதாவது நீதிமான் ஆக்கப்பட்டவங்களுக்கு, யாரெல்லாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க பெற்றுக்கொண்ட கிருபை என்ன, அவங்க எப்படிப்பட்ட அழைப்புக்குள்ள வந்திருக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரி அழைப்புக்குள்ள இருக்கிறாங்க, இந்த அழைப்புடைய மகத்துவம் என்ன, ரொம்ப முக்கியம் அவங்க யாரு, தேவன் பார்வையில் அவங்க எப்படி இருக்கிறாங்க, தேவன் அவங்களை எப்படி பார்க்கிறாரு, எப்படி பார்க்கறது இல்ல அப்படின்னு என்ன பண்றாருன்னா, 8ஆம் அதிகாரத்துல ரொம்ப ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இல்லைங்களா? நீங்க வாய்ப்பு இருந்தா கடந்த கிளாஸ் எல்லாம் நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நம்ம எப்படிப்பட்ட ஜனங்கள், என்ன வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிறோம், நம்ம அழைப்பு என்ன, தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாரு இல்லைங்களா? அப்படி இவ்வளோ பெரிய
விஷயங்கள் வந்துட்டு இருக்கு நமக்குள்ள. இவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்கு. அப்போ 27 வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்து 28ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்றாரு, நம்மளையே கூட்டிட்டு போறாரு அப்போஸ்தலன். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு அங்க கூட்டிட்டு போகும்போது, ஐயோ என்னப்பா இது, இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நம்மளை கைய பிடிச்சு இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க கூட்டிட்டு போய், இப்ப புரியுதா நீங்க யாரு, நீங்க உங்க லெவல் என்ன, உங்க நிலைமை என்ன, நீங்க எந்த ஒரு பெரிய வாய்ப்புக்குள்ள வந்திருக்கீங்க தெரியுமா, நீங்க எப்பேற்பட்ட ஜனங்கள்ன்றது உங்களால கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு நம்மளை இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். இவ்வளவு நேரம் பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. ஞாபகம் இருக்குங்களா, நம்ம 7ஆம் அதிகாரம் முடிக்கும் போது பவுல் எப்படி முடிச்சாரு நம்ம பார்த்தோம். ஒரு பக்கம் ஆவிக்கு ஏற்றபடி தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன், இன்னொரு பக்கம் மாம்சம் அது பாவம் பண்ணிட்டே இருக்குது. அடுத்து 8ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குட்பட்ட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் அல்லது பனிஷ்மெண்ட் இல்லை. ஏன்னா அவங்க எப்படிப்பட்ட வாய்ப்புகளை வந்திருக்கிறாங்க தெரியுங்களா அப்படின்னு 8ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாருன்னா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தேவனுடைய பிள்ளைகளை அழைத்து என்ன பண்றாருன்னா, நீங்க வந்திருக்கிற நிலைமை என்ன தெரியுமா, நீங்க என்ன வாய்ப்புக்குள்ள வந்திருக்கீங்க தெரியுமா, தேவன் உங்களை மாம்சத்தின்படி பார்க்கறதே இல்லை. ஏன் தெரியுமா, மாம்சம் செத்து போச்சு. மாம்சம் செத்து போனதுனால செத்து போன மாம்சத்தை தேவன் பார்க்கவே மாட்டார். அது மாதிரிதான் உங்களையும் தேவன் பார்க்கிறாரு. நீங்க செத்து போன மாம்சத்துக்கு நீங்க கடனாளிகள் அல்ல. நீங்க கடனை திருப்பி கொடுக்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா செத்து போன மாம்சம். ஆகையினால அந்த மாம்சத்தினால் வந்த எந்த ஒரு ஆக்கினையுமே நமக்கு இல்லை. அப்ப தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாரு, ஆவிக்கு ஏற்றபடி. நீங்க சோர்ந்து போகும்போது கூட உங்க ஆவி உங்களுக்காக பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறது. அப்ப தேவன் ஆவிக்கு ஏற்றபடித்தான் பார்க்கிறார். எப்படின்னு சொல்லிட்டு வந்தவர், சரி வாங்க இன்னொரு காரியத்தை காமிக்கிறேன்னு இப்ப அடுத்த அன்றியும், இதுக்கு இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது இந்த அன்றியும் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, அன்றியும் ரொம்ப அருமையான வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் சில விஷயம் இருக்கு வாங்கன்னு சொல்லி அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை கூட்டிட்டு போறாரு. சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில அநேக பாடங்கள்ல அநேக சப்ஜெக்ட்ல இந்த வசனம் கேட்டிருப்போம், பேசியிருப்போம், சொல்லியிருப்போம். ஆனா இந்த வசனம் என்ன பேசுது, இந்த வசனத்துடைய தாற்பயம் என்ன, இந்த வசனத்தை படிக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாயிருது நமக்கு. இப்ப பவுல் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு, அன்றியும் சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு, காமிக்கிறார் நம்மளை பத்தி, நம்ம யாரு தெரியுமா, நம்ம லைஃப்ல என்ன நடக்குது தெரியுமா. நான் படிக்கிறேங்க அவனிங்க, ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானம், இங்கிலீஷ்ல பர்பஸ், தேவனுடைய ஒரு பர்பஸ், ஒரு நோக்கத்துக்காக யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ, தேவன் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்துக்காக ஒரு வகுப்பாரை அழைக்கிறார், ஒரு கூட்டத்தை அழைக்கிறார், ஒரு நோக்கத்துக்காக. அவருடைய தீர்மானத்தின்படி யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்களோ, அப்படி யாரெல்லாம் தேவன் கிட்ட அன்பு கூறுறாங்களோ, தேவன் கிட்ட அன்பு கூறுறது உடைய கிரீக் வேர்டு அகாப்பே. சோ தேவனிடத்துல அகாப்பே அன்பு யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் படிக்கும் போது நம்ம என்ன புரியுது, ஒருவேளை நம்ம எல்லாரும் பேசக்கூடிய வாய்ப்புல இருந்தோம்னா கண்டிப்பா அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணணும். நம்ம இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில, இந்த வசனத்தை படிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது, நம்ம வாழ்க்கையில
நடக்கிறது எல்லாமே அது நன்மை தான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது என்ன அர்த்தத்துல? சகோதர சகோதரிகளே, இது நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய நேரங்கள்ல தேவனுடைய ஏற்பாடு சரியா புரிஞ்சுக்கலைன்னா நம்ம சொந்த ஞானத்துல, சொந்த புத்தியில, சொந்த சித்தத்தின்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லைங்களா? ஆக்சுவலி இந்த ஒரு மொழிபெயர்ப்புல நல்ல அருமையான ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு. அதுதான் சரியான ஒரு மொழிபெயர்ப்பா பார்க்கும். அது எப்படி வந்திருக்கும்னா, யாரெல்லாம் தேவன் அன்பு கூறுறாங்களோ, யாரெல்லாம் தேவனுடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, 2 பாயிண்ட். தேவனுடைய நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டவங்க. அது என்ன நோக்கம்? எந்த நோக்கத்துக்கு தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு? ஒருவேளை இந்த கேள்வி கேட்டீங்கன்னா, ஏற்கனவே பவுல் 6ஆம் அதிகாரத்திலே பேசிட்டார். நம்ம என்ன நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாவ நிவாரண நாள் ஞாபகம் இருக்குங்களா? அந்த கான்செப்ட், பாவத்துக்கு மரிக்கணும். சோ அப்போ அந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன விஷயம் பார்க்கும்போது, தேவனுடைய பிள்ளைகள் விஷயத்துல நடக்கிற ஒரு காரியங்களுமே அது எப்படி நன்மைக்கு ஏதுவா நடக்குது, அது எப்படி நடக்குதுன்றது பாயிண்ட் இல்ல. எப்படி நடக்குது அது பாயிண்ட் இல்ல. பாயிண்ட் என்னன்னா, இங்கிலீஷ்ல அழகா இருக்குது, that we know that God causes all things to work together for good. இப்படி அர்த்தம் என்னன்னா, God causes, இந்த வார்த்தை தமிழ்ல வரதில்லை. அதாவது அப்படி அழைக்கப்பட்டவர்களா இருக்கக்கூடிய அவங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா சம்பவங்கள், அது எது வேணா இருக்கட்டும், நன்மையோ தீமையோ, நல்ல முடிவுகளோ தப்பான முடிவுகளோ, நிறைய பேரு லைஃப்ல இந்த முடிவுகள் என்ற விஷயத்துல குழம்பி போய் இருப்பாங்க. இது என்ன பண்ணலாமா வேண்டாமா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த திருமணம் எடுத்துக்கோங்களேன். திருமணம் பண்ணலாமா வேண்டாமா? திருமணம் பண்ணா சபை ஆவேனா, இல்ல திருமணம் பண்ணா சபை வாய்ப்பு மிஸ் பண்ணிடுவேனா, இல்லைங்களா? இல்ல திருமணம் பண்ணாம இருந்தா ஓட்டத்தை ஓடி முடிப்பேனா? இப்படிலாம் கன்ஃபியூஷனுக்குள்ள போறாங்க பாத்தீங்களா? புரிஞ்சுக்கணும், நம்ம எடுக்கிற முடிவுகள் எது வேணா இருக்கட்டும். நம்ம எடுக்கிற முடிவுகள் ஒருவேளை நமக்கே தெரியாது தப்பான முடிவாக கூட இருக்கலாம். பட் நம்ம நல்லதுன்னு கூட நினைச்சு எடுத்திருப்போம். பட் எடுக்கிற எல்லா விஷயமே கண்டிப்பா நம்முடைய ஓட்டத்துக்கு இசைவா இருக்கும். நம்முடைய ஓட்டத்தின்படி ஆவிக்கேற்றபடித்தான் நம்ம சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் என்று தான் முடிவு எடுப்போம். நான் சொல்றது யாரெல்லாம் அந்த நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த நோக்கத்தை அறிந்தவர்களாக யார் இருக்கிறாங்களோ, அதுதான் பாயிண்ட். தேவன் என்ன நோக்கத்துக்காக என்னை அழைச்சிருக்கிறார் என்று அந்த நோக்கத்தை அறிந்தவர்களாய், தெரிந்தவர்களாய் தேவன் கிட்ட அன்பு கூறுறாங்க இல்லைங்களா? அப்ப அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்கள் அப்படின்னா, அவங்க லைஃப்ல தேர்ந்தெடுக்கக்கூடிய அல்லது முடிவெடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளா இருக்கட்டும், அவங்க செய்யக்கூடிய வேலைகளா இருக்கட்டும், இல்ல அவங்க இருக்கக்கூடிய பகுதியா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், என்ன வேணா இருந்துட்டு போட்டும், வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் தேவன் அவங்களுடைய நன்மைக்கு எதுவாய் அந்த காரியங்களை பயன்படுத்துறாரு. God causes all things to work together for good. சகோதர சகோதரி, எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, ஒரு என்ஜினை இயக்கணும். ஒரு என்ஜினை இயக்கிறதுக்கு பார்ட்ஸ் தேவை. அப்ப அந்த மெக்கானிக் என்ன பண்றாருன்னா, அவருக்கு எல்லா
தேவையான பார்ட்ஸ் இருக்கானா இல்ல. பட் எங்கெங்கயோ பார்ட்ஸ் கிடைக்குது. இருக்கிற பார்ட்ஸ் என்ன, அந்த பார்ட்ஸ் எல்லாம் வச்சு அதை வச்சு அந்த என்ஜின் என்ன பண்றாரு, இயக்குறார். அந்த பார்ட்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுது, மேட்ச் ஆகல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மேட்ச் இல்லைனாலும் கூட பரவாயில்ல, எப்படியாவது இருக்கிற பார்ட்ஸை வச்சு எல்லா பார்ட்ஸ் இணைச்சு அந்த என்ஜினை ஓட வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த என்ன பண்றாருன்னா அவரு மெக்கானிக் செய்வார் இல்லைங்களா. அது மாதிரி தேவன் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன சூழ்நிலைகளுக்குள்ள இருந்துட்டாலும் நமக்கான சூழ்நிலைகளை வச்சே அந்த சூழ்நிலைகளை என்ன பண்றாருன்னா நம்ம வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்துறாரு. ஒர்க் டுகெதர். ஒர்க் டுகெதர் உடைய அர்த்தம் என்ன, நம்மளை உருவாக்குறதுக்காக தேவன் இது எல்லா சூழ்நிலைகளுமே பயன்படுத்துறாரு. அதனால நம்ம விரக்தி அடைய தேவையில்லை, அதிருப்தி அடைய தேவையில்லை, முறுமுறுக்க தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சு, நம்ம வாழ்க்கையில தவறா முடிவு எடுத்துட்டோம், அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள வந்துட்டோம், நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் தப்பு பண்ணிட்டோம், அல்லது சில விஷயங்கள் தெரிஞ்சோம்னா இது நல்ல நன்மையா இருக்குன்னு நினைச்சு பண்ணோம், ஆனா தீமையா போயிடுச்சு, இப்ப என்ன பண்றது அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை. நம்ம விஷயத்துல அழைக்கப்பட்ட நோக்கத்தை நன்கு உணர்ந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நாம் விருப்பம் கொண்டிருக்கும் போது, முயற்சி கொண்டிருக்கும் போது தேவன் என்ன பண்றாங்கன்னா நம்ம லைஃப்ல என்ன வேணா இருக்கட்டும் அது எல்லாம் நன்மைக்கு எதுவாக என்ன பண்றாருன்னா பயன்படுத்துறாரு, பிரயோகிக்கிறாரு. ஆகையினால சகோதர சகோதரிகளே, எது வந்துட்டாலும் தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்பட தேவை. ஆக்சுவலி இந்த கான்செப்ட் நீங்க நல்லா புரிஞ்சிருந்தா தான் பவுல் இந்த அதிகாரத்தை எப்படி கொண்டு போய் முடிக்கிறாருன்றத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அவர் பேசுவார் இல்லைங்களா, சின்ன கிளிம்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். இதே ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அவர் இந்த அதிகாரத்தை எப்படி முடிக்கிறாருன்னா, நிகழ்காரியமானாலும் வருங்காரியங்களாலும் உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ இல்லைங்களா, ட்ரெஸ் கூட வாங்க முடியல, பசி சாப்பிட கூட முடியல, ஏன்னா தேவனே அப்படி நம்ம கேட்க தேவையில்லை. ஒருவேளை பசின்னு இருந்தா அதை கூட தேவன் நமக்கு என்ன பண்றாராமா நன்மைக்கு எதுவா நமக்கு பயன்படுத்துறார். பட்டயமோ துன்பமோ வியாகுலமோ இல்லைங்களா, அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று நேரிட்டாலும் எது நடந்துட்டாலும் தேவன் அது எல்லாவற்றையும் என்னுடைய நன்மைக்காக தான் பயன்படுத்தார். ஏன்னா தேவனுடைய நோக்கத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த நோக்கத்துல தேவன் எனக்கு ஒரு பெரிய வேலை கொடுத்திருக்கிறாரு, அதற்கான பிரயாசத்துல இருக்கிறேன், முயற்சியா எடுத்துட்டு இருக்கேன். ஆகையினால என் லைஃப்ல நான் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இது நடந்துடுமா, இப்படி நடந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு, சில விஷயம் ரொம்ப பயமா இருக்கு, இது என் லைஃப்ல நடக்காம இருக்கிறதுக்கு, இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நான் ரொம்ப சோர்ந்து போயிருவேன். தயவு செய்து இந்த மாதிரி எண்ணங்களுக்கு அவங்க இடம் கொடுக்க தேவையில்லை. எது நடந்தாலும் நான் படிக்கிறோம் இல்லைங்க, உறுதியான விசுவாசமும் நம்பிக்கையும் எனக்கு உண்டு எது நடந்தாலும். அப்போ சகோதர சகோதரிகளே, நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி வசனங்கள் பலவீனமா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகிட்ட பேசி அவங்க உற்சாகப்படுத்தும். நிறைய நேரங்களில் பிரதர்ஸுங்க சிஸ்டர்ஸுங்க ஒரு சோதனைக்குள்ள கடந்து போகும்போது அவங்க ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க இல்லைங்களா. புலம்ப ஆரம்பிச்சு அவங்க பொதுவா பாத்தீங்கன்னா தங்க கூட இருக்கிறவங்க சரியில்லை, தங்க கூட இருக்கிற நபர்கள் சரியில்லை, ஆனா ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க, ரொம்ப உபத்திரவப்படுத்துறாங்க, ரொம்ப நிம்மதி இல்லாம பண்றாங்க. அப்போ நான் சொல்லணும், நீங்க கவலைப்பட தேவையில்லை பிரதர் சிஸ்டர். ஆக்சுவலி இவங்களை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் அழைத்த நோக்கம் இருக்கா இல்லைங்களா உங்களுக்கு, அது நல்லா தெரியுமா தெரியாதா? நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா, அதை மட்டுமே நீங்களும் நோக்கமா வச்சிருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தேவன் நன்மைக்கு எதுவா அது
மாத்துவாரு, நடத்துவாரு. நன்மைக்கு எதுவா அதை கொண்டு வருவாரு. சோ நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு நேரம் இது. இல்ல பிரதர், நான் மட்டும் இது பண்ணாம இருந்தேன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படி நினைக்காதீங்க. பிரச்சனை வந்துருச்சுல, விட்டுருங்க. பிரச்சனை வந்துட்டாலே அந்த பிரச்சனைய கூட என்ன பண்றாரா தேவன், இப்பேற்பட்ட ஜனங்களுக்கு அது நன்மைக்கு எதுவாய் அந்த பிரச்சனையவே என்ன பண்றாருன்னா தேவன் மாத்துறாரு. பட் இதெல்லாம் யாருக்கு? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதே பாயிண்ட்ஸ் நீங்க ஒரு பேர் சபையில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவருக்கு சொன்னீங்கன்னா ஆமேன்னு சொல்லுவாங்க, அல்லேலூயான்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவங்களுக்கு அந்த தீர்மானத்தை என்னவென்று புரிந்தவர்களாக நான் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், யார் ஒருத்தர் அதை உணர்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ப்ராமிஸ், வாக்கு தத்தம். அப்போ சகோதர சகோதரிகளே, நம்முடைய அழைப்பின் நோக்கம் என்ன? நிறைய நேரத்துல பாடெல்லாம் ரொம்ப அருமையா பாடும், அழைப்பின் குரல் கேட்டேன் அப்படின்னு தான் பாடும். பட் அந்த அழைப்பின் நோக்கம் என்ன? எதுக்கு தேவன் நம்மளையா அழைச்சிருக்கிறாரு? அன்றையும் அவருடைய தீர்மானம் என்ன? பர்பஸ். வாட் இஸ் த பர்பஸ்? தேவன் என்ன பர்பஸ்க்காக நம்மளை கூப்பிட்டு இருக்கிறாரு? நம்ம சொல்றது சபையாகணும், இதை நமக்கு தெரிஞ்ச ஆன்சர். பட் இது நல்ல ஒரு ஆன்சர் இல்லை. சபையாருக்கா தேவன் நம்மளை கூப்பிட்டு இதா பர்பஸா? இது எப்படி சொல்லலாம்னா, என்னன்னே தெரியாம சபை ரைட் பாயிண்ட் கட், பட் சபை தான் தேவன் கூப்பிட்டுருக்காரு. பட் எதுக்கு சபைக்கு கூப்பிட்டுருக்காரு? சபைக்கு என்ன? தேவனுடைய நோக்கம் என்ன? சபையை தேவன் அழைப்பதற்கான நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ்? அது என்னவென்று தெரியாமல் நம்ம ஓடிட்டு இருக்கிறது கூடாது. ஆகையினால சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட நாம கண்டிப்பா நம்முடைய உடன் சகோதர சகோதரிகிட்ட யாரெல்லாம் உபத்திரவப்படுறாங்களோ, யாரெல்லாம் ரொம்ப சிரமத்துல இருக்கிறாங்களோ, ஒருவேளை போன் அடிச்சு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி புலம்புனாங்கன்னா தயவுசெய்து போனை வைங்க பிரதர் சொல்லி வைக்க வேணாம். அவரை கொஞ்சம் பேச விட்டு அதுக்கப்புறம் இந்த வசனத்தை காமிச்சு, the God causes all things work together for good. தேவன் சகலத்தையும் அதை என்ன பண்றாருங்களாமா நன்மைக்கு ஏதுவா மாத்துறாரு. அது நடக்கிறது, யதார்த்தமா நடக்கிறது பத்தி பேசல. ஏன்னா தமிழ் வசனம் அப்படிதான் வருது. நடக்கிறது எல்லாம் நல்லபடியா நடக்குது, நடக்கிறதெல்லாம் நன்மைக்காக நடக்குதுன்னு இல்ல, நடக்கிறது எல்லாம் நன்மைக்காக நடத்த வைக்கிறார் தேவன். தானா நடக்கிறது இல்ல, தானா நன்மைக்கு எதுவா நடக்கிறது இல்ல, அதை நடக்க வைக்கிறார். தீமையா இருக்கட்டும், தீமையை கூட நன்மையா மாத்துறார், நன்மைக்கு எதுவா நமக்கு பயன்படுத்துறார். தேவன் தான் இது செய்யறாரு. ஆகையினால நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே யதார்த்தமா நடக்குது நம்ம எடுத்துக்கவே கூடாது. சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட் நீங்க நல்லா உள்வாங்கிட்டீங்க நான் நம்புறோம். ஒருவேளை இந்த பாயிண்ட் நீங்க என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஒருவருக்கு ஒருவர் இத எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோன்றத ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்குள்ள நீங்க ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் விஷயத்துல தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்பதை அவருடைய பிள்ளைகள் உணர்ந்திருக்கணும். அதனால நம்ம தைரியமா வீட்டை விட்டு வெளியே போலாம், எங்க வேணா போலாம், எந்த சூழ்நிலையிலும் இருக்கலாம், எந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போகலாம். ஏன்னா என் வாழ்க்கையில எனக்கான நோக்கம் என்ன என்பதை தேவன் எனக்கு புரிய வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கத்துக்காக தேவன் என்னை அழைச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை நான் உணர்ந்து அதற்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுத்த எனக்கு என் வாழ்க்கையில என்ன நடந்துட்டாலும், அந்த சூழ்நிலைகளை எப்படி இருந்துட்டாலும் அது என்னைய ஒண்ணு பண்ண போறது இல்ல. மாறாக அந்த சூழ்நிலைகளை தேவன் என்ன பண்றாருன்னா பயன்படுத்தி, அவர் அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி எனக்கு நன்மையை கொண்டு வருவாரு. தேவன் தான் செய்யறாரு அப்படின்ற ஒரு விசுவாசமானது நமக்கு ஆழமாக தேவைப்படுகிறது.
சகோதர சகோதரிகளே, இது நம்ம புரிஞ்சுக்கும் போது இப்போ அடுத்து பவுல் ரொம்ப அடுத்து வரக்கூடிய வசனங்கள்ல ரொம்ப பிளைனா ரொம்ப அருமையா பேசுறாரு. ஆக்சுவலி இதை பத்தி இன்னும் விவரமா வரக்கூடிய அதிகாரங்கள் 10ஆம் அதிகாரத்துல பவுல் பேச போறாரு. பட் இங்க ஒரு சின்ன ஒரு அறிமுகம் மாதிரி கொடுக்குறாரு. பட் இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அதை பத்தி நம்ம தியானிக்கலாம். அடுத்து வசனம் 29, 30. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இந்த வசனங்கள் ரொம்ப பிரபலமான வசனங்கள், ரொம்ப ஃபேமஸான வசனங்கள் இல்லைங்களா? எப்படி சொல்லலாம் கேட்டா, இது ஆக்சுவலி ரொம்ப பவுல் ரொம்ப எளிமையா பேசியிருக்கிறாரு. பட் வேத மாணவர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிட்டான். சிம்பிளா சொன்ன பாயிண்ட காம்ப்ளிகேட் பண்ணி அதுல ஒரு ஆராய்ச்சின்ற பேர்ல உள்ள போயிட்டு ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள கொண்டு போறான். பட் பவுல் ரொம்ப சிம்பிளா எளிமையா அவரு அங்க பேசியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்றது இப்ப என்ன பண்ணல, கொஞ்சம் தெளிவா நாம பார்க்கலாம். சோ பாருங்க, இந்த வசனத்துல சேம் அதே அந்த தேவனுடைய பிளான் என்ன அப்படின்றத சொல்றாரு. 29ஆம் வசனத்துல, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுக்கு ஒரு அருமையான பிளான். என் குமாரன் தான் முதற் பலன் தம்முடைய சிருஷ்டிகளை. ஆனா தேவனுக்கு இன்னொரு பிளான் இருக்குது. அவருக்கு ஒரு சகோதர கூட்டம் வேணும், ஒரு சகோதர கூட்டம் வேணும். என் குமாரனை போல எனக்கு இன்னும் சில பிள்ளைகள் எனக்கு வேணும். அப்ப என்னுடைய பிள்ளைகள் கூட்டத்துல இவர் முதற் பேரானவரா இருக்கணும் அப்படின்னு தம்முடைய அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. அப்போ அந்த சகோதரர்கள் யாரு? அப்போ தேவனின் திட்டம் என்ன? தம்முடைய குமாரனுக்கு உடன் சகோதரர்களாக என்ன பண்றாருன்னா ஒரு வகுப்பாரை தேவன் அழைக்கிறாரு. அப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சகோதரர்களா இருப்பதற்காக, பாயிண்ட் கவனிங்க, தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறிச்சிருக்கிறாரு. எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த வசனத்தை ரொம்ப எளிமையா பார்த்து முடிச்சிடலாம். பட் இருந்துட்டாலும் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய பிரதர்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? காம்ப்ளிகேட்னா கொஞ்சம் சப்ஜெக்டுக்கு வெளியே போயிட்டு, கொஞ்சம் வசனங்களுக்கு வெளியே போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி அது அப்படி இப்படின்னு சில குழப்பங்களுக்குள்ள அங்க கொடுத்து விடுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம அங்க கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாம் என்ன விஷயம் இல்லைங்களா? பட் பவுல் ரொம்ப சிம்பிளா பேசி முடிச்சிட்டாரு இந்த கான்செப்டை. பட் நாம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் வெளியே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். என்ன விஷயம் கேட்டா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனம் பேசுது ரெண்டு மிக முக்கியமான கிரீக் வேர்டு பயன்படுத்திட்டாரு. முன் அறிந்தார், முன் குறித்தார். முன் அறிந்தார், முன் குறித்தார். இத பத்தி நம்முடைய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நான் சொல்றது பிரதர் ரசபர் டைம்ல இருந்து இப்ப வரைக்குமே நிறைய ஆராய்ச்சி இருந்துட்டாலும் இதுல சில புரிதலுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் இருக்குது, தவறான புரிதலும் வருது. பட் நம்ம தெளிவா பார்க்கறதுக்கு முயற்சி எடுக்கலாம். என்னன்னு கேட்டா, ரெண்டு விஷயம் தேவன் பத்தின விஷயம். ஒண்ணு தேவனுடைய முன்னறிதல், அப்புறம் தேவன் முன் குறிக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சுக்க கூடாது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க முயற்சி எடுக்கும் போது ரெண்டு கிரீக்க வார்த்தைகள் வருது, ரெண்டு வேற வேற அர்த்தம். அந்த ரெண்டு கிரேக்க வார்த்தை ஒண்ணு பாத்தீங்கன்னா முன் அறிந்தார், அது குறிக்குது ஃபோர் நாலேஜ். ஃபோர் நாலேஜ் இதுக்கு பயன்படுத்தப்பட்ட கிரீக் வேர்டு பாத்தீங்கன்னா ரூரிசோ, சாரி மன்னிக்கணும், இதுக்கு பயன்படுத்தப்பட்ட வேர்டு பாத்தீங்கன்னா
புரோகினோஸ்கோ. இந்த வார்த்தைக்கும் இன்னொரு கிரீக்க வார்த்தை இருக்குது. அது வந்து முன் குறித்தார். ரூரிசோனா முன் குறித்தல், புரோகோனிஸ்கோனா முன்னறிதல். இப்போ என்ன குழப்பம் வருது கேட்டா, தேவன் ஒரு நபரை, அந்த நபர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் யாரு, என்ன விவரம், அவரை பத்தின விஷயம் என்ன, அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்னு அவரை பத்தி அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவனால் அறிய முடியுமா? முன் அறிய முடியுமா? அதுதான் தேவனுடைய முன் அறிதல். புரிஞ்சுங்களா? அடுத்த வார்த்தை முன் குறித்தல். முன் குறித்தல்னா என்ன? தேவன் ஒரு நபரை அவருடைய வாழ்க்கையில அவர் இப்படித்தான் இருக்கணும், அவர் வாழ்க்கையுடைய கடைசி பயணம் இப்படித்தான் இருக்கும், அவர் இதை மட்டும் தான் செய்வாரு, அவர் இந்த இலக்கை அடைவாரு, கடைசியில இப்படித்தான் போவாருன்னு அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரை பத்தின ஒரு முன் குறித்தல் அப்படின்னு ஒரு பார்வை அங்க இருக்கு. பட் அப்படி செய்வாரா கேட்டா தேவன், இப்ப நம்ம என்ன பண்ணணும், வசனங்களை போயிட்டு செக் பண்ணணும். இப்ப முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேவன் உடைய முன்னறிவுனா என்ன? தேவனுடைய ஃபோர் நாலேஜ் என்றால் என்ன? சகோதர சகோதரிகளே, ஃபோர் நாலேஜ் அப்படின்னா ஒரு காரியத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது இல்லைங்களா? பின்னாடி நடக்க போற விஷயத்த, என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, எப்படி நடக்கும், அவர் எப்படி இருப்பாங்க, என்ன செய்வாங்க அப்படின்ற காரியங்களை முன்கூட்டியே அறிவதற்கு பெயர் முன்னறிதல். இப்போ எதுக்கு நம்ம வசனம் பைபிள்ல எங்கெங்கெல்லாம் இருக்குது கேட்டா, நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் ஏசாயா 44 அதிகாரம் 7 வசனத்துல இவ்விதமாக படிக்கிறோம். பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல் எதையாகிலும் வரவழைத்து இன்னினதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிற்கத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். அதாவது மனுஷனுக்கு சேலஞ்ச் கொடுக்கிறார். யாராவது பின்னாடி நடக்க போற காரியங்களை வரிசைப்படுத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா தேவன் பத்தி என்ன படிக்கிறோம்? ஏசாயா 46:10 அந்தத்தில் உள்ளவைகளை, அந்தம்னா கடைசி, கடைசியில இருக்கிறத முன்னாடியே ஆதி முதற்கொண்டும் எண்ணும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். அர்த்தம் என்ன? தேவனுக்கு ஃபோர் நாலேஜ், முன்னறிதல் அப்படின்ற ஒரு விஷயம் தேவனுக்கு இருக்குது. அப்போ தேவனுக்கு நடக்க போற விஷயம் எல்லாமே தெரியுமான்னு கேட்டா, இதுக்கு நம்ம என்னதான் பதில் சொல்ல முடியும்? இல்ல சில விஷயம் தெரியாது சொல்ல முடியுமா? சகோதர சகோதரர்களே, வாய்ப்பே இல்லை. இப்படி சொல்லும் போது தான் நான் கொஞ்சம் பலவீனமான ஜனங்கள் மத்தியில இப்படி பாயிண்ட் வைக்கும் போது அவங்களுக்குள்ள நிறைய கேள்வி எழும்புது. உதாரணத்துக்கு சத்தியமே தெரியாத ஜனங்கள்கிட்ட போயிட்டு தேவனை பத்தி சொல்லணும்னா, அப்புறம் எதுக்கு தேவன் வந்து அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த மரத்தை வைக்கணும், எதுக்கு அந்த பழத்தை வைக்கணும், அதான் பாவம் பண்ணுவாரு தெரியும்ல. இப்படி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய திட்டங்களை தேவனை பத்தி தெரியாம இருக்கும் போது பலவீனமான ஜனங்கள் அப்படி புரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா? நான் சொல்றது ட்ரூத்தை பத்தியே தெரியாத ஜனங்கள். பட் ட்ரூத் எல்லாம் தெரிஞ்ச ஜனங்கள் கூட சில நேரங்கள்ல அப்போ ஏன் தேவன் இதெல்லாம் தேவனுக்கு தெரியாதா அப்படி கேட்பான். பட் நம்ம அப்படி இருக்க கூடாது. தேவனை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். தேவனுடைய முன்னறிதல்னா என்ன? அப்ப தேவனுக்கு எல்லாமே தெரியும். தெரியுமானா? ஆமா தெரியும். யூதாஸ் காட்டி கொடுப்பாரு தேவனுக்கு தெரியுமா? தெரியும். சாத்தான் பாவம் பண்ணுவாரு, ஜனங்களை மோசம் போக்குவார் தெரியுமா?
எஸ் தெரியும். சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு எல்லாமே தெரியும். அவ்வளவுதான். முதல்ல இதோட நம்ம நிப்பாட்டிக்கணும். இதோட நிப்பாட்டிக்கிட்டு அடுத்து தேவன் என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்கணுமே ஒழிய நாம கிராஸ் கொஸ்டின் கேட்டு அப்புறம் எதுக்கு நீங்க செய்யல, ஏன் நீங்க தீமையை அனுமதிச்சீங்க, ஏன் நீங்க தீமையை அனுமதிக்காம இருந்திருக்கலாமே, ஏன் பழத்தை வைக்காம இருந்திருக்கலாமே, சாத்தான் பாவம் பண்ணுவான்னு தெரியுமே இல்லைங்களா, ஏன் யூதாஸ் நீங்க அவ காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சும் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராக நீங்க அனுமதிச்சீங்க. இப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மாம்ச சிந்தைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா தேவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நிறைய இருக்குது. ஆனா தேவனை பத்தி ஒரு பாயிண்ட், பாயிண்ட், தேவனுக்கு முன்னறிவு இருக்குது. முன்கூட்டியே தேவனால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இதை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு முதல்ல நின்னுக்கணும். நின்னுக்கிட்டு அதுக்கப்புறம் தேவன் அது எப்படி புரிய வைக்கிறாரு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பொறுமையா காத்திருக்கணும். சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியம். சோ பாருங்க, தேவனுடைய முன்னறிவு பத்தி நம்ம பார்க்கிறோம். அடுத்த சில வசனங்கள்ல பார்க்கும்போது படிக்கிறோம். இந்த ப்ரோகினோஸ்கோ தேவனுடைய முன்னறிதல் பத்தி ரோமர் 11ஆம் அதிகாரம் வரக்கூடிய அதிகாரத்துல படிக்க போறோம். 2ஆம் வசனத்துல தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை அவர் தள்ளிவிடவே இல்லை. இல்லைங்களா? தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட ஜனங்களை தள்ளிவிடவில்லை அப்படின்னு அர்த்தம். தேவன் இஸ்ரேல் ஜனங்களை முன்னாடியே என்ன பண்றாருங்க, அறிந்து கொண்டார். இவர்கள் என்னுடைய ஜனமாயிருப்பார்கள் என்று தேவனுக்கு தெரியும். தேவனால் முன்னறியப்பட்ட ஜனங்கள் ஆகையினால தேவன் என்ன பண்ணலைங்களாமா, அவர்களை தள்ளிவிடவில்லை அப்படின்னு ரோமர்ல பவுல் என்ன பேசுறாரு, அதை நம்ம அந்த அதிகாரம் வரும்போது பார்ப்போம். சோ அப்போ சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல படிக்கிறோம். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. அப்போ தேவனுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? எதற்கு உலகத்தை படைக்கணும், எதுக்கு மனுஷனை படைக்கணும், எதற்கு தூதர்கள் படைக்கணும், எதற்கு தேவன் ஆதாம படைக்கணும், எதற்கு தேவன் ஆபிரகாம் அழைக்கணும், எதற்கு தேவன் ஆபிரகாம் கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணணும், எல்லா திட்டங்களுமே தேவனுக்கு முன்னாடியே தெரியும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து கேட்பாங்க, நீங்க எப்ப வருவீங்க? அப்ப அதுக்கு இயேசு பதில் எப்படி கொடுப்பாரு? முதலாம் வருகையில அந்த நாளையும் அந்த நாளிகையும் தேவன் ஒருத்தர் தவிர யாருக்குமே தெரியாது. அப்போ சகோதர சகோதரிகளே, இதுதான் தேவனுடைய முன்னறிவு. தேவனுக்கு எல்லாமே தெரியும். இப்ப இது வரைக்கும் தெரிஞ்ச பின்னாடி இப்ப நெக்ஸ்ட் நமக்கு வரக்கூடிய கேள்விகள் எல்லாம் என்னன்னா, அப்புறம் எப்படி தேவன் இவர் தப்பு பண்ணுவாருன்னு தெரியும், ஏன் விட்டீங்க? இப்படிலாம் கேள்வி வருது இல்லைங்களா? அது காரணம் என்ன? காரணம் என்னன்னா புரிஞ்சுக்கணும். அதுக்கான பதில் இன்னொரு வார்த்தை நம்ம தெளிவா பார்க்க வேண்டியது. அதுதான் பாத்தீங்கன்னா முன்குறித்தல். முன்குறித்தல்னா என்ன? முன்குறித்தல் பத்தி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? தேவன் முன் குறிக்கிறாரு, எதை முன் குறிக்கிறாரு? அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா கவனிங்க. இப்ப இயேசு கிறிஸ்து மரிக்கணும், இயேசு கிறிஸ்து மரிப்பார்னு தேவனுக்கு தெரியும், கரெக்டுங்களா? அப்ப அவர் மரிக்கிறதுக்கு தேவன் சில ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். என்ன ஏற்பாடு? அவர் எப்படி மரிக்கணும்? சிலுவையில மரிக்கணும்.
இப்ப சிலுவையில மறிக்கணும் தான் தேவனுடைய ஏற்பாடு. நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட தேவனுடைய பிளான்ல இயேசு மறிக்கக்கூடிய இந்த ஒரு பிளான்ல யாரெல்லாம் பங்கெடுக்கிறாங்க கேட்டா, அது படிக்கிறான். நான் படிக்கிறேன் கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனத்துல இவ்விதமாக படிக்கிறோம். அந்த படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள். நல்லா கவனிங்க. முன் குறித்தவைகள்னா தேவன் சில திட்டங்கள் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப தேவனுடைய திட்டம், உம்முடைய ஆலோசனை என்ன ஆலோசனை? கர்த்தர் இயேசு மரிக்கணும், ரான்சம் கொடுக்கணும். இது எல்லாமே முன் குறிக்கப்பட்ட திட்டங்கள். திட்டம் என்று வரும்போது மட்டும்தான் முன் குறிக்கப்பட்டது என்று நம்ம எடுத்துக்கோம். ஆனா இந்த திட்டத்தை படி இயேசு ஒருத்தர் கொல்லணும், சிலுவையில அறையணும். கரெக்டுங்களா? அப்ப இதுல பாருங்க, இயேசு கொல்லப்படுவார், அவர் மரிப்பார். இது தேவனுடைய திட்டம். இது முன் குறிக்கப்பட்டது. ஆனால் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தேவன் யாரையாவது முன் குறிக்கிறாரா? அங்கதான் நம்ம நல்லா யோசிக்கணும். அடுத்து 28ஆம் வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது சம்பந்தப்பட்ட நபர்கள்லாம் யாரு? ஏரோதா, பொந்தி பிலாத்தா, புறஜாதியா, அதாவது ரோமர்களா, ரொம்ப முக்கியமா இஸ்ரவேல் ஜனங்களா? கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கும். தேவன் திட்டங்களை தான் முன் குறிக்கிறார். பட் இந்த திட்டங்களை நடப்பிக்கிறதுக்காக சில நபர்களை, இந்த ரோல் நீங்க பண்ணு, இந்த ரோல் நீ பண்ணு, இந்த ரோலுக்கு தான் நீ இருக்கிற அப்படின்னு என்ன பண்றது இல்லைங்க. அப்படி தேவன் பார்ஷியலிட்டி பார்க்கறது இல்லை. மாற என்ன நடக்குது? தேவனுடைய திட்டம், கர்த்தர் இயேசு பத்தின ஒரு விஷயம். அந்த திட்டத்தை தேவன் நடத்துவாரு. ஆனா அந்த திட்டத்துக்கு இசைவா இந்த ஜனங்கள் எல்லாருமே, ஒரு பக்கம் ஏரோது, பிலாத், புறஜாதி, ரோமர்கள், அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள், இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா தங்களை உட்படுத்திக்கிட்டாங்க. தேவனுடைய நோக்கம் தெரியல, தேவனுடைய திட்டம் தெரியல. பட் இவர்கள் தாங்களாகவே தங்களைய இணைத்து கொண்டாங்க. பட் இதெல்லாம் தேவனுக்கு முன்னறிவுல தெரியும். பாருங்க, இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்றது தேவனுக்கு தெரியும். ஆனா இப்படி நடக்கும் போது இவங்க தான் செய்யணும்ன்ற மாதிரி தேவன் என்ன பண்ணலைங்க, அப்படி முன் குறிக்கல. மாறாக அவருடைய திட்டங்கள் எல்லாமே முன் குறிக்கப்பட்டது. அது நடக்கும்போது யார் யாரெல்லாம் தங்களை உட்படுத்திக்குவாங்க, அவங்களுடைய சுயாதீனத்துல தேவன் கை வைக்கிறது. மாறாக அவர்களே என்ன பண்ணிக்குவாங்க, தங்களைய ஈடுபடுத்திக் கொள்வாங்க. நல்ல உதாரணம் யூதாஸ். யூதாஸ காட்டி கொடுக்கக்கூடிய ரோல்ல கர்த்தர் பிதாவாகிய தேவன் அவருக்குன்னு அந்த ரோல் கொடுத்தாரானா? இல்லை. ஆனா தேவனுக்கு தெரியும் கர்த்தர் இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு அவர் மரிப்பாரு. இது தேவனுடைய முன்னறிவுல நடக்கக்கூடிய விஷயம் தெரியும். தேவனுடைய முன்னறிவு இருக்கிறதுனால தான் பழைய ஏற்பாட்டிலே தேவன் சொல்லிட்டாரு ஒருத்தர் காட்டி கொடுப்பாரு. பட் இதை காட்டி கொடுக்கக்கூடிய ரோல் யாரு செஞ்சா கேட்டா யூதாஸ். பட் யூதாஸ் தான் செய்யணும்னு தேவன் என்ன பண்ணலைங்க, அவரை முன் குறிக்கல. பட் தேவனுடைய ஏற்பாடுகள் அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கும். பட் யாருடைய சுயாதீனத்திலுமே தேவன் என்ன பண்றது இல்லைங்க, கை வைக்கிறது இல்லை. அதே போல நமக்கு தெரியும் தேவனுடைய முன்னறிதல் பத்தி. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறான். ஒரு ராஜா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன செய்வார்ன்றத
தேவன் தம்முடைய முன் அறிவுல என்ன பண்ணிருக்கிறார்னா இப்படி செய்வார் சொல்லியிருக்கிறார். அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஒரு காரியத்தை தேவனுக்கு முன்னாடியே தெரியும். அத என்ன பண்ணுவார்னா தீர்க்கதரிசனங்கள் மூலமாய் தேவன் சொல்லுவார். அதே போல தேவன் சில திட்டங்களை முன் குறிச்சிருக்கிறாரே, அந்த திட்டங்கள் நடக்கும் போது அந்த திட்டங்களை நிறைவேற்றும்படியாக அந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் தங்களை உட்படுத்திக்குவாங்க. அவங்களுக்கே தெரியாம அந்த காரியத்துல இன்வால்வ் ஆவாங்க. அப்படித்தான் இந்த ஏரோது, பிலாத்து, இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து விஷயத்துல அங்க வந்தாங்க. ஈவன் யூதாஸா இருக்கட்டும், எல்லாமே இதுதான். அப்போ சகோதர சகோதரி, தேவன் யாருடைய சுயாதீனத்திலையும் என்ன பண்றது இல்லைங்களாமா, கை வைக்கிறது இல்லை. ஒருத்தருடைய சுயாதீனத்துக்கு எதிராக தேவன் யாரும் என்ன பண்றது இல்லை, ஃபோர்ஸ் பண்றது இல்லை. சோ இந்த பாயிண்ட நம்ம ரொம்ப தெளிவா அங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு ராங் தாட் இருக்கு. தேவனுக்கு முன்னாடி எல்லாம் தெரியுமானா இல்ல சில விஷயம் தெரியாதுன்றான். அது ராங். அப்படி வசனம் இல்ல. தேவனுக்கு எல்லாம் தெரியும். அப்ப ஏன் தேவன் தடுக்கலன்னா அப்படி புரிஞ்சுக்க கூடாது. தேவன் தடுக்க மாட்டார். தேவன் எல்லாம் தெரிஞ்சாலும் அவர் போட்ட திட்டங்கள் தனி அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது என்று தேவனுக்கு எல்லாம் தெரியும். அதே நேரத்துல தேவன் அவர் திட்டம் பண்ணிருக்கக்கூடிய முன் குறிக்கப்பட்ட சில திட்டங்கள் இருக்குது. அது அருமையா அது நடக்கும். சகோதர சகோதரிகளை இதுதான் நாம கண்டுப்போம். அப்போ இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். பட் பவுல் இவ்வளவுலாம் நீங்க இந்த அளவுக்குலாம் நீங்க போக தேவையில்லை, ரொம்ப சிம்பிளா படிச்சு புரிஞ்சுக்கோங்கன்னு அவர் என்ன சொல்றான்றது இப்ப மறுபடி இங்க வந்துடலாம். ரோமர் 8:29 பாருங்க, தேவன் ஒரு திட்டம் பண்ணிருக்கிறாரு. அந்த திட்டம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை உடைய சாயலை போல அவருக்கு ஒப்பா இருக்கக்கூடிய அவருக்கு உடன் சகோதரர்களை ஏற்படுத்தணும். இதுதான் தேவனுடைய முன் குறிக்கப்பட்ட திட்டம். தேவனுடைய முன் குறிக்கப்பட்ட திட்டம் என்னன்னா, கர்த்தர் இயேசுடைய சாயலை போல இருக்கக்கூடிய பிள்ளைகள், அவர்களுக்கு மூத்தவரா யார் இருப்பார்னா இயேசு இருப்பாரு. இதுதான் முன் குறிக்கப்பட்ட திட்டம். இந்த முன் குறிக்கப்பட்ட திட்டத்துக்காக ஒரு வகுப்பார் வருவாங்க. அவர்களை ஏற்கனவே யார் வருவாங்கன்னு தேவனுக்கு முன்னாடியே தெரியும். அப்போ எவர்களை முன் அறிந்தாரோ அவர் முன் குறித்த திட்டத்திற்கு அழைத்திருக்கிறாரு. புரிஞ்சுங்களா? எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தேவன் ஒரு திட்டம் போட்டிருக்காரு இல்லைங்களா, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு. இதுதான் முன் குறிக்கப்பட்ட திட்டம். யாரெல்லாம் இந்த முன் குறிக்கப்பட்ட திட்டத்துக்கு வர்றாங்களோ, யார் கேட்டா யார தேவன் முன் அறிகிறாரோ அவர்களை இப்படிப்பட்ட முன் குறிக்கப்பட்ட ஒரு திட்டத்திற்காக தேவன் அவங்களைய கூப்பிட்டிருக்கிறாரு. இத பவுல் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொஞ்சம் இன்னும் விலக்கி கொஞ்சம் விவரமா 30ஆம் வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எவர்களை முன் குறித்தாரோ, நல்ல பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் முன் குறிக்கிறார். முன் குறிக்கிறது என்ன? திட்டமிடுதல். என்ன திட்டம்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கணும். அவங்களுக்கு மூத்தவரா இயேசு இருப்பாரு. எவர்களை முன் குறித்தாரோ, இது முன் குறிக்கப்பட்ட திட்டம். அப்போ ஒரு வகுப்பாரை தேவன் முன் குறிச்சிருக்கிறாரு. அந்த வகுப்பார் இயேசுவை போல இருப்பாங்க. எவர்களை முன் குறித்தாரோ, அப்போ இது திட்டம். பட் இந்த வகுப்பார் முன் குறிக்கப்பட்ட ஒரு வகுப்பார் இருக்கிறாங்க இல்லைங்களா, இந்த வகுப்பாருக்கு
யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க என்ன பண்றாரு? தேவன் அழைக்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரு ஜாப் என்ன பண்ணுவாங்க? அறிக்கை போடுவாங்க. யாரெல்லாம் இத்தனாவது படிச்சிருக்கீங்க, இந்த கோர்ஸ் படிச்சிருக்கிறீங்க, எல்லாம் இந்த வேலைக்கு வரலாம். ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையில இத்தனை வேகன்சி இருக்குது. இதுக்கு பேரு முன் குறிக்கப்பட்ட திட்டம். இப்போ இந்த வேகன்சிக்கு தகுதி வாய்ந்த சில தகுதிகள் இருக்குது. அப்ப இந்த தகுதிகளை பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் யார் வேணா இருக்கட்டும், தாராளமாக வரலாம். அழைக்கிறாரே, அழைத்தும் இருக்கிறாரே. அப்ப யாருக்கெல்லாம் தகுதிகள் இருக்குதோ அவங்க எல்லாம் அழைக்கப்படுறாங்க. அப்போ அழைக்கப்பட்ட பின்னாடி யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்காங்களோ தேவன் என்ன பண்றாரு? முதலையா அவங்களையா நீதிமான் ஆக்குறாரு. அப்போ ஒருத்தர் அழைக்கப்பட்டவர் எப்படி நீதிமான் ஆகிறாரு? நான் ஏற்கனவே 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம். ஒரு பாவி எப்படி நீதிமான் ஆகிறாரு, அழைக்கப்பட்டவர்கள் எப்படி நீதிமான்களாக ஆக்கப்படுறாங்க என்பதை ரொம்ப விவரமா பார்த்தோம். அடுத்து, எவர்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரோ, பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க, அவர்களை ராங் டிரான்ஸ்லேஷன், தவறான மொழிபெயர்ப்பு, மகிமை இல்ல, கணம், ஹானர். ஏன்னா மகிமைப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லிட்டோம், நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மகிமைன்றது எப்ப கிடைக்கும் இல்லைங்களா? மகிமைன்றது உயிர்த்தெழுதல கிடைக்கும். ஆனா நீதிமான் யாரெல்லாம் ஆக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறாரு பவுல் எங்க எழுதுறாருங்க? அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறார். அப்ப இன்னும் சபையுடைய உயிர்த்தெழுதலே நடக்கல. அப்போ இது மகிமை என்ற வார்த்தை வரதில்லை. உடைய கிரீக் வேர்டு போய் செக் பண்ணோம்னா ஹானர், கனப்படுத்தி இருக்கிறாரே. அப்ப நீங்க கேட்கலாம், யாரெல்லாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களை தேவன் என்ன பண்ணிருக்காரு? கணம். இந்த பூமியிலேயே கனவான்கள், கணம் பெற்ற ஜனங்கள். சகோதர சகோதரி, ஒரு கேள்வியா நீங்க எடுத்துக்கோ. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கணம் இருக்கணும். தேவன் நம்மளை இந்த உலகத்திலேயே கனப்படுத்திருக்கிறார். அது எப்படி கனப்படுத்திருக்கிறாரு? தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, திங்க் பண்ண. ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, சத்தியத்தை கொடுத்திருக்கார். சத்தியம் எனக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷத்தை தேவன் நம்ம கையில கொடுத்திருக்காரு இல்லைங்களா? இதுதாங்க பெரிய கணம். தேவனுடைய கணம் இதுதான். தேவன் நம்ம கையில சத்தியம் எனக்கூடிய பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்து சத்தியத்தினால கணம் படுத்திருக்கார். நினைச்சு பாருங்க, நீங்க இந்த உலகத்துல எவ்வளோ அறிவாளிகள், உலக அறிவாளிகள், எவ்வளோ உலக ஞானவான்கள் எவ்வளோ இருந்துட்டாலும் அவங்களுக்கு உலகத்துல என்ன நடக்குது, ஏது நடக்குது எதுவுமே தெரியாது. பட் இந்த உலகத்துல உண்மையான அறிவாளிகள், ஞானிகள் யார் தெரியுங்களா? நாம தான். பட் நாம அவங்களுக்கு பைத்தியமா தெரியும். ஆனா உண்மையிலே பைத்தியம் யாருன்னா அவங்க தான். பட் தேவன் பார்வையில தேவன் நம்மளை பெரிய கனப்படுத்திருக்காரு. நமக்கு தேவனுடைய திட்டங்கள் தெரிஞ்சிருக்குது. இனி நடக்க போற காரியங்களை தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல, ஏன்னா தேவனுடைய திட்டம் என்ன போயிட்டு இருக்குது, இதை விட என்ன கனம் நமக்கு தேவை? சகோதர சகோதரிகளே, யோசிக்கணும். ஒரு டாக்டரா இருக்கிறதுனாலயோ, இல்ல ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்கறதுனாலயோ, இல்ல பெரிய ஒரு லாயரா இருக்கிறதுனாலயோ, ஜட்ஜா இருக்கிறதுனாலயோ அது கணம் இல்லை. அது உலக பிரகாரமான கணம். அது தேவையில்லை. உலகத்துல பெரிய கணம் எதுனா அது தேவன் நம்ம கனப்படுத்திருக்கிறாரு. சத்தியம் எனக்கூடிய பெரிய ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்து நம்மளைய ஹானர் பண்ணியிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்போ சகோதர சகோதரிகளே, ஒரு பெரிய திட்டம் தேவன் ஏற்பாடு பண்ணிருக்கார். அது முன் குறிக்கப்பட்ட திட்டம். அந்த திட்டத்துக்காக தேவன் தெரியும் எவர்களை முன் அறிந்தாரோ. நம்ம படிக்கிறோம் 1 பேதுரு புஸ்தகத்துல,
அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படிப்பட்ட முன் குறிக்கப்பட்ட அழைப்புக்கு தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார் இல்லைங்களா? அதை பத்தி பேதுரு அங்க சொல்லும் போது அவர் எப்படி சொல்றாருன்றத படிக்கலாம். அதாவது வசனத்துல படிக்கிறோம். 1 பேதுரு 1:2. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின் படி, ஃபோர் நாலேஜ், தேவனுக்கு தெரியும் நான் ஒரு திட்டம் போட்டிருக்கிறேன், ஒரு முன் குறிக்கப்பட்ட பிளான் இருக்குது. இந்த பிளான் படி யாரெல்லாம் வரப்போறா, எத்தனை பேர் வருவாங்க, எல்லாம் தேவனுக்கு தெரியும். நல்லா கவனிங்க, தேவனுக்கு தெரியும். ஒரு பக்கம் ஒரு பிளான் இருக்குது. யாரெல்லாம் இந்த திட்டத்துக்கு புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க தேவனுக்கு நல்லா தெரியும். ஆவியின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேர்ந்தெடுக்கப்பட்ட chosen people, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் தேவனுடைய முன்னறிவின்படி தெரிந்து கொள்ளப்படுறாங்க. அன்பான சகோதர சகோதரர், ரொம்ப ஆச்சரியம். இந்த பாயிண்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ட்ரூத்துக்கு ஒருத்தர் வராருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? தேவன் உடைய முன்னறிவுல தேவன் என்ன பண்ணிக்கிறார்னா அழைச்சிருக்கிறார் தம்முடைய திட்டத்துக்கு. அவ்வளவுதான் பாயிண்ட், புரிஞ்சுக்கோங்க. தம்முடைய திட்டம் ஒண்ணு இருக்குது, அந்த திட்டத்துக்கு அழைக்கிறார், அவ்வளவுதான். ஆனா அந்த திட்டத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அந்த திட்டத்தின்படி அந்த லேக் அண்ட் 44ல ஒரு மெம்பர் ஆகணும்னா அதுக்கு சில விஷயம் இருக்குது. அது அவர் தான் செய்யும் இல்லைங்களா? அவர் தான் செய்யும். அதனால்தான் பவுல் கூட பாத்தீங்கன்னா தன்னை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்றாரு? கலாத்தியர் 1:15 நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நான் தாயின் வயிற்றில் இருந்தது முதல், அப்பவே என்னை தேவன் என்ன பண்ணாருங்களாமா? பிரித்தெடுத்தார், அழைத்தார், அவருக்கென்று பிரித்தெடுத்தார். அவ்வளவுதான் பவுலுடைய விஷயம். ஒரு முன்குறிக்கப்பட்ட திட்டத்துக்காக பவுலை கருவில் இருந்தும் போதே தேவன் இவ்வளவு பெரிய வாய்ப்புக்கு அழைச்சிட்டார், அவ்வளவுதான். ஆனா செஞ்சு முடிக்கணும், பிரயாசம் எடுக்கணும், அது பவுல் கையில இருக்கு. ஒருவேளை பவுல் இவ்வளவு பெரிய வாய்ப்புக்கு வந்துட்டேன், ஆனா ஒண்ணுமே செய்யலைன்னா அந்த திட்டத்தின்படி லேக் அண்ட் 44ல போக முடியாது இல்லைங்களா? வேற மாதிரி சொல்றேன் பாருங்க. ஒரு ஜாப் கால்ஃபர் பண்றாங்க, தகுதிகள் இதுதான், இந்த தகுதிகளுக்கு இத்தனை வேகன்சி இருக்குது சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ வாங்கன்றாங்க. இருக்கிறது 30 சீட்டு, ஆனா வந்திருக்குது 100 பேர். அப்ப 100 பேருக்குமே என்ன பண்றாங்க? சொல்லுவாங்களா எங்களுக்கு 30 தான் தேவைப்படுது, 100 எல்லாம் வேண்டாம்னு சொல்லி அனுப்புவாங்களா? அப்படி இல்லை. 100 பேரை வர வச்சு உட்கார வச்சு தேவைப்பட்டா டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் எல்லாம் வைப்பான். அவங்களுக்கு தேவை 30 தான். பட் வர 100 பேரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் தேவனுடைய முன்னறிவின்படி நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் போல நம்ம சொல்லலாம், என்னையும் தேவன் சிறு வயதிலிருந்து என்னைய தெரிந்து கொண்டார். பாட்டு பாடுறோம் இல்லைங்களா? சின்னஞ்சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார். பாட்டுலாம் பாடுறோம், கரெக்ட். தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீதிமான் ஆக்கி இருக்கிறோம். நீதிமானாக்க பின்னாடி தேவன் நம்மளை கனப்படுத்திருக்கிறாரு. ஆனா இதோட முடியறது இல்ல, இதுக்கப்புறம் தான் விஷயமே இருக்குது. இப்ப நம்ம எல்லாம் கனப்படுத்தப்பட்ட நிலைமைக்கு வந்தாச்சு. இப்ப இதுக்கப்புறம் தான் விஷயமே இருக்குது. அதுக்கப்புறம் பரிசுத்தமாக்கப்படுதல் ஒண்ணு இருக்குது, அது நடக்கணும். அது நடந்து முடிஞ்சாதான் அந்த வேகன்சில எத்தனை இருக்குதோ அதுல ஒரு மெம்பரா நம்ம ஜெயிக்க முடியும். அது என்னன்றத பவுல் 9-10 அதிகாரங்கள்ல பேசிட்டு போவாரு. பட் இது வரைக்கும் நம்ம தெளிவா புரிஞ்சிருக்கணும்,
இப்போ கனப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இல்லைங்களா? சில பேர் சொல்லுவாங்க, இந்த வேலைக்கு இன்டர்வியூ போறதே பெரிய ஒரு விஷயம்ப்பான்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூ போறதே பெரிய விஷயம். வேலை கிடைக்குது அடுத்து. இன்டர்வியூக்கு போறதே பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய கால்ஃபர் பண்ணிருக்கிறாங்க, எனக்கு பெரிய ஆஃபர் வந்திருக்குது. அது மாதிரி தேவன் நம்மளைய முன்னறிந்து ஒரு பெரிய வாய்ப்புக்கு நம்மளை அழைத்து நீதிமானாக்கி இப்ப கனப்படுத்தி வச்சிருக்கிறாரு. தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.